அன்பிற்கினிய நண்பர்களே, சபிக்கப்பட்ட நாற்காலி என்கிற தலைப்பில் என் மனதில் எழுகிற சில கருத்துக்களை பதிவு செய்ய நேர்ந்திருக்கிறது. நான் என் கருத்துக்களை பதிவு செய்கிற போது கடவுள் நம்பிக்கை உள்ள நான் கடவுளுக்கும் என் மனசாட்சிக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவேனே தவிர, இதனால் என்ன பாதிப்பு வரும், தவறாகிவிடுமோ, தண்டிக்கப்படுவோமோ, இதை யார் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று நான் எந்த காலத்திலும் ஒரு க்ஷணம் கூட தயங்கியவன் அல்ல. என் வாழ்க்கை என்பது இறைவனால் முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று நான் கருதுகிறேன். எனவே குறைந்தபட்சம் என் மன உணர்வுகளையாவது நான் பொய்யில்லாமல், மறைக்காமல், கலப்படமில்லாமல், ஊரை ஏமாற்றாமல் பதிவு செய்ய விழைகிறேன். யார் மனதாவது புண்படுமானால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உயர் நீதிமன்றத்தை மன்னித்து விடுங்கள். நீதித்துறையினுடைய மாண்பு என்பது ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே போகிறது. தவறு நீதிபதிகள் மீதும் இருக்கிறது, வழக்குரைஞர்கள் மீதும் இருக்கிறது. இரண்டு பேரும் சேர்ந்தும் செய்கிற தவறும் காரணமாக இருக்கிறது. விளக்கி சொல்ல நான் விரும்பவில்லை. ஒரே வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமானால், ஒரு புனிதமான கோவிலைப் போல, மசூதியைப் போல, சீக்கிய குருமார்களின் தொழுகை நடத்துகிற இடத்தைப் போல, சர்ச்சை போல கருதப்பட்ட நீதிமன்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் மரியாதையையும் புனிதத்தன்மையையும் இழந்து விட்டார்கள். அதில் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும், இரண்டு கருத்துக்கள் இல்லை. 47 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வழக்குரைஞனாக வந்தபோது இருந்த மரியாதையும் கௌரவமும் அன்னார்ந்து பார்க்கிற உயரமும் இன்றைக்கு இல்லை என்பது வெளிப்படை. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அளவுக்கு தன் மரியாதையை குறைத்து கொள்ளும் என்று நான் எண்ணியவனே இல்லை. கனவில் கூட அப்படி ஒரு காட்சி என் மனதில் வந்தவனல்ல. எப்போது ஒரு அரசாங்கமே வழக்கு போடுகிறதோ, தமிழ்நாடு சர்க்கார் ஒரு வழக்கு ரிட் மனு போடுகிறார்களோ, அப்போதெல்லாம் நீதித்துறையினுடைய மாண்பு நீதிபதிகளால் பங்கம் அடைகிறது, பாதகம் அடைகிறது என்று நான் கருதுகிறேன். ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு 2-3 விஷயங்களை தெளிவுபடுத்தினார்கள். ஒன்று, மத்திய அரசினுடைய அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் பதவி வகிக்கிற ஒரு நபரை பார்த்து, நான் மிகுந்த பணிவோடும் ஆனால் உண்மையோடும் சொல்லுகிறேன், அந்த பதவி வகிக்கிற தகுதி எனக்கும் இல்லை, அந்த 2 நீதிபதிகளுக்கும் இல்லை. நீதிபதியாவது எளிது, ஏனென்றால் அதில் ஜாதி மதம் எல்லா இழவும் வந்துவிட்டது. அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் பதவிக்கு இன்னும் அந்த விஷயங்கள் வரவில்லை என்பதனால் அது அந்த பதவி மரியாதை மிக்கதாகவே கருதப்படுகிறது. நீதிபதிகள் மத்திய அரசு வழக்கறிஞரை பார்த்து கேட்ட கேள்விகள் நியாயமல்ல. நீதிபதி பதவிக்கு ஜாதி மதம் பணம் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் மத்திய அரசினுடைய பதவியை இந்த இழவுகள் எதுவும் வரவில்லை. ஒருவேளை பணம் கொடுத்து வாங்க முடியும், ஆனால் ஜாதியும் மதமும் வரவில்லை இன்னும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நீதிபதிகள் பேசியது தவறு. 2 கருத்துக்கள் சொல்கிறார்கள். ஒன்று, நாங்கள் பத்திரிகை படித்துவிட்டோம், நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். மத்திய அரசு வழக்கறிஞரை பார்த்து அவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். இன்னொன்று, பெண்களை சிறைபிடித்து வைத்திருந்தீர்கள். இரண்டும் இறைவன் மீது ஆணையாக தவறு. ஒன்று, பெண் அதிகாரிகளை எங்கே ஒரு ரைடுக்கு போனாலும் அவர்களை அதிகாரிகள் ஃபைல்கள் அவர்களிடம் இருக்கின்றன. ஒரு கேள்வி கேட்க வேண்டுமானால் ஃபைலை படித்துவிட்டு, இந்த ஃபைலில் 38வது பக்கம் இதுபோல் இருக்கிறதே, நீதானே எழுதினாய் என்று கேட்க வேண்டுமானால் அந்த அதிகாரி அங்கேயே இருக்க வேண்டும். அவர்களை ரெஸ்ட் ரூமுக்கு கூட அனுப்பவில்லை, தண்ணீர் குடிக்க விடவில்லை, சாப்பாடு கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்குமானால் அது மனித உரிமைக்கு எதிரானது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் சத்தியமாக
எனக்கு தெரிந்து இந்த வழக்கில் எழவில்லை. ஆணதிகாரிகள், பெண்ணதிகாரிகள் எல்லோரும் சம்பளம் வாங்குகிற, போனஸ் வாங்குகிற, இன்கிரிமெண்ட் வாங்குகிற, லீவு போடுகிற அதிகாரி என்று வந்துவிட்ட பிறகு அவர்களை எங்கேயும் அடைத்து வைக்கவில்லை, எந்த அறையையும் பூட்டவில்லை. அவர்கள் வேலை செய்கிற அறையில் அவர்கள் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை யாரும் மண்டி போட சொல்லவில்லை. எனவே சுத்த பொய் ஒன்று. இன்னொன்று, ஒரு உத்தியோகம் பார்க்கிற இடத்தில் பெண் என்பதனால் வெள்ளிக்கிழமை தலை உழித்து விட்டு வருவேன், தாமதமாக வரலாம் என்பதே தவறு என்று நான் கருதுகிறேன். உனக்கு கொடுக்கிற சம்பளமும் ஒரு ஆண் ஊழியருக்கு கொடுக்கிற சம்பளம் சலுகைகள் ஒன்று என்கிற போது இதை சொல்வது, எனக்கு நான் வெள்ளிக்கிழமை தலை குளிக்கிறேன், எனவே தாமதமாக வருவேன், அரை நாள் வரமாட்டேன், அந்த சலுகை அளிக்க வேண்டும் என்பதெல்லாம் சரி என்று நான் கருதவில்லை. ஓட்டு வாங்கி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற அரசாங்கங்கள் இதையெல்லாம் அனுமதிக்கின்றன. போகட்டும். நான் உயர்நீதிமன்றத்தில் சில ஆண்டுகள் வனத்துறையினுடைய வக்கீலாக இருந்திருக்கிறேன். ஒரு பெண் அதிகாரி காட்டுக்குள் போக வேண்டும், அவர் தலைமையில் போக வேண்டும். அந்த ரைடுக்கு தலைமை தாங்க வேண்டியவர் அந்த பெண்மணி. ஒரு பொறுப்பான பதவி. அவர் சொல்லுகிறார், அந்த 3 நாட்கள் நான் ஃப்ரெஷ்அப் ஆகித்தான் வர முடியும், எனவே இன்னும் ஒரு 2 நாட்களை கழித்து ரைடு வைத்து கொள்ளலாம், ஏனென்றால் இரத்த வாசனைக்கு மிருகங்கள் தாக்கும். நண்பர்களே, இந்த அம்மையார் நடந்த நிகழ்ச்சி இது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லோருக்கும் தெரிந்த ஜோக் இது. அந்த அம்மையார் அந்த பதவிக்கு வந்திருக்கக்கூடாது. போகட்டும். இன்னொன்று கேட்டார்கள் அல்லவா, நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று. அது அந்த வழக்கறிஞர் செய்த தவறு. நான் அவர் நிலையில் இருந்திருந்தால், ஐயா தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த வழக்கை நாளை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போது நான் பொய் சொல்லுகிறேன் என்று ஏதோ ஒரு பத்திரிகையை, அது எந்த கட்சி பத்திரிகையோ, எதை நீங்கள் படித்தீர்களோ எனக்கு தெரியாது, அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு உங்கள் மனதில் வந்துவிட்ட பிறகு நான் உங்கள் முன்னால் என் கருத்துக்களை வைத்து வாதாடினால், என் வீட்டு தெருவில் உட்கார்ந்திருக்கிற பிள்ளையார் கோயில் பிச்சைக்காரன் கூட என்னை மதிக்க மாட்டார். நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் நான் பொய் சொல்லுகிறேன் என்று. அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்ட பிறகு நான் இந்த வழக்கை நடத்த முடியாது, நாளை வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு வழக்கறிஞரை ஏற்பாடு செய்து அனுப்புகிறேன் என்று சொல்லியிருந்தால் 2 பேரும் ஆடி போயிருப்பார்கள். இந்த மத்திய அரசின் வழக்கறிஞர் கும்பிட்டே பழகிவிட்டவர். வேறொன்றும் நான் சொல்ல விரும்பவில்லை, அது தவறு. ஆனால் அவர்கள் அதை உணர்ந்து விட்டார்கள். அதனால்தான் என்னென்னவோ சத்தம் போட்டவர்கள் எல்லாம் அடங்கி போய் இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க மாட்டோம் என்று அவர்களாகவே ஒதுங்கி கொண்டார்கள். ஒரு வகையில் நான் இன்னும் நீதித்துறை முழுமையாக கெட்டுப்போகவில்லை என்று மகிழ்ச்சி அடைகிறேன். அதையும் தாண்டி இந்த 1000 கோடி ரூபாய் மதுபான ஊழலில் நான் 2 தொலைக்காட்சியில் கூட இதை சொன்னேன். இதனுடைய வேர் முதலமைச்சர் வீடு வரை போயிருக்கிறது. சன் டிவியிலும் சொன்னேன், நியூஸ் 18லும் நான் சொன்னேன். யார் வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் அது. அவர்கள் வீடு வரை இதன் வேர் போய் நிற்கிறது. எனவே நிச்சயமாக மகனுக்கு ஆபத்து வரும். தந்தை உடல்நலம் கருதி விடப்படலாம். கிட்டத்தட்ட டெல்லி கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா அவர்களுக்கெல்லாம் என்ன நேர்ந்ததோ அது 90% இங்கும் நிகழப்போவதாக நான் கருதுகிறேன். அதே மதுபான பிரச்சனையில் இப்போது நான் குறிப்பிட்டிருக்கிற சபிக்கப்பட்ட நாற்காலி என்ற தலைப்புக்கு வந்து விடுகிறேன். முதலமைச்சர் நாற்காலியைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். 1967 2025 வரை 4 பேர் முதலமைச்சர் நாற்காலியை அமர்ந்து அலங்கரித்திருக்கிறார்கள். அந்த நாற்காலி அவர்களுக்கு அமைதியும் கொடுக்கவில்லை, அவர்களிடம் அன்பாகவும் நடந்து கொள்ளவில்லை. ஒரு சாபக்கேடு. 2 ஆண்டு காலம் இருந்த குறுகிய காலத்தில் இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் ஓராண்டுக்கு மேல் கடைசி காலத்தில் உடல்நலமில்லாமல் உடலெல்லாம் வேதனையோடு இருந்து மாண்டோம். கடைசி ஒரு 2.5-3 ஆண்டு காலம் எம்ஜிஆர் என்ன பேசுகிறார் என்று யாருக்கும் புரியவில்லை. அதற்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் அவர் பேசுவதற்கு வியாக்கியானம் கொடுத்து காலத்தை ஓட்டி கொண்டிருந்தார்கள். இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்ல
விரும்பவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி மாண்டு போனார், என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க திரு பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக திரு எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியையும் போட்டு அது அந்தரங்கத்தில் தொங்குகிறது. இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. 2016 டிசம்பரில் ஏற்பட்ட சாவு. கலைஞர் கடைசி ஓராண்டு காலம் அவரை குளிப்பாட்டி உட்கார வைத்திருந்தார்கள். எல்லா விஷயங்களையும் பேசிய அவருடைய நாவு செயலிழந்து போய்விட்டது என்பதுதான். இப்போது எனக்கு கிடைக்கிற தகவல்கள் சரியாக இருக்குமானால் திரு ஸ்டாலினை ஆபத்து நெருங்குகிறது என்று கருதுகிறேன். மதுபான விவகாரத்தில் அது முதலமைச்சர் நாற்காலி, ஒரு சபிக்கப்பட்ட நாற்காலி. அதைத்தான் என்னால் வெளியே சொல்ல முடிகிறது. நன்றி, வணக்கம்.